ஐரோப்பாவுக்குள் பாரிய மனித கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்ட இலங்கை தமிழர்களை கொண்ட குடும்பம் ஒன்று கைது செய்யப்பட்டுள்ளது. இத்தாலியை அடிப்படையாக கொண்டு செயற்பட்ட தமிழர்கள் உட்பட 8 இலங்கையர்கள் மற்றும் இத்தாலியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கை உட்பட பல நாடுகளைச் சேர்ந்தவர்களை இத்தாலி ஊடாக பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து உட்பட பல நாடுகளுக்கு அவர்கள் அனுப்பி வைத்துள்ளனர். இதற்காக ஒவ்வொரு நபரிடமும் 10,000 முதல் 20,000 யூரோக்கள் வரை வசூலிக்கப்பட்டுள்ளது. இந்த மோசடியில் தங்குமிடங்கள் குறித்த அறிவிப்புகளிலும் பெரும் குளறுபடிகள் கண்டறியப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய பாரிய குற்றக்கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளது. இத்தாலியின் போலோக்னா நகரில் கையடக்க தொலைபேசி கடையை மையமாக வைத்து ஆட்கடத்தல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. விசேட கண்காணிப்பில் ஈடுபட்ட போலீசார் அதிரடியாக கடையினை முற்றுகையிட்டு பலரை கைது செய்துள்ளனர். போலோக்னா நகரின் மையப்பகுதியான வியா மார்கோனியில் அமைந்திருந்த அந்த கையடக்க தொலைபேசி கடை சட்டவிரோத குடியேற்றத்தை ஊக்குவிக்கும் ஒரு கூடாரமாக செயல்பட்டு வந்துள்ளது. இத்தாலி அரசின் ஆணை மற்றும் விதிகளுக்கு புறம்பாக போலியான வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்கள் மற்றும் போலி ஆவணங்களை தயாரித்து அதன் மூலம் வெளிநாட்டவர்கள் இத்தாலிக்குள் அழைத்து வரப்பட்டுள்ளனர். போலீசாரின் இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையில் மொத்தம் 8 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதில் 51 முதல் 57 வயதுடைய 3 இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கையடக்க தொலைபேசி கடையின் உரிமையாளர் உள்ளிட்ட 3 இலங்கையர்களும் 2 இத்தாலியர்களும் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் சட்டவிரோத குடியேற்றத்துக்கு உடந்தையாகவும் ஊக்கப்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த மோசடி குறித்த விசாரணை பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள தனது தாயின் மருத்துவ செலவிற்காக பெற்ற 2,000 யூரோ கடனுக்கு 60% வட்டி கேட்டு மிரட்டப்பட்டதாக அந்த பெண் செய்த முறைப்பாடே இந்த மிகப்பெரிய சட்டவிரோத வலைப்பின்னல் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. 2022 முதல் 2025 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் இலங்கை, பங்களாதேஷ் மற்றும் மொரோக்கோவைச் சேர்ந்த சுமார் 100 பேரை இத்தாலிக்குள் நுழைய இந்த கும்பல் உதவியுள்ளது. ஒரு நிறுவனத்தின் முகவரியில் 139 பேர் வசிப்பதாக போலியாக காட்டப்பட்டுள்ளது. மேலும் போலி வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்களை வழங்குவதில் முக்கிய பங்காற்றியதாக கருதப்படும் சலர்னோ பாஸ் என அழைக்கப்படும் அடையாளம் தெரியாத நபர் ஒருவரை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர்.